ஹலோ எவ்ரிவான், நான் சத்யா அண்ட் வெல்கம் டு சத்யா டிசைன்ஸ். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, என்னோட பெரிய மிஷின், அதாவது ஜாக் F5 இண்டஸ்ட்ரியல் ஸ்விங் மிஷினில் நான் என்னென்ன ஃபுட்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறனோ அதோட நேம்ஸு, அப்புறம் இந்த ஃபுட்டர்ஸ் எல்லாம் எதுக்காக யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ஜாக் மிஷினுக்கு மட்டும் இல்லை, பெரிய இண்டஸ்ட்ரியல் ஸ்விங் மிஷின் எது வச்சுருந்தீங்கனாலும் இந்த ஃபுட்டர்ஸை யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் ஃபுட்டர்ஸ் வாங்கும்போது இண்டஸ்ட்ரியல் ஸ்விங் மிஷினுக்கு செட் ஆகுமான்னு கேட்டு வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ஃபுட்டர் தான் பார்க்க போகிறோம். இதோட நேம் இன்விசிபிள் ஜிப்பர் ஃபுட்டர். இது இன்விசிபிளாக நம்ம ஜிப் அட்டாச் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். செகண்ட் இந்த ஃபுட்டர் பார்க்க போகிறோம். இதோட நேம் ரோல்டு எம்மிங் ஃபுட்டர். நம்ம அம்பர்லா ட்ரெஸ் கீழே பாட்டமில் நல்லா குட்டியாக ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இந்த ஃபுட்டரோட நேம் நேரோ ஃபுட்டர். இது நார்மலாக ஜிப் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். இது என்னென்னா ஒன் சைடு கேடட் ஃபுட்டர். இது லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டுமே இருக்கும். இது எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா, நம்மளோட நெக்லைனில் த்ரெட் பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ணுவோம்ல, அந்த பிளேஸில் யூஸ் பண்ணுவோம். சம்டைம்ஸ் ஜிப் வைக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லை, ஆரி ஒர்க் பண்ண ப்ளவுஸில் ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி டைமில் இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு சைடு இருக்கிற ஃபுட்டரும் சேஞ்ச் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம். இந்த வீடியோவில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபுட்டர்ஸ் நேம்ஸ், அப்புறம் அதெல்லாம் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ஃபுட்டர்ஸை எப்படி ஃபேப்ரிக்கில் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும்.